தமிழுக்காக வர வேண்டும். கொடுக்கப்பட்டவர்கள் இவ்வளவு தான், இறைவன் படைத்தவர்கள் இவ்வளவு தான். எல்லாட்டும் எல்லாம் கொடுத்துட்டா இல்லாம போயிடும். ஆக தமிழுக்காக வந்திருக்க நாம தமிழை முன்னெடுத்துட்டு போனா நாம முதல்ல தமிழனா மாறணும். தமிழனாமா இருக்கிறோமான்னு கேட்டா இல்லைங்கிறதா உண்மை. நாம முதல்ல தமிழனா மாறணும். தமிழ்ல பேசணும், தமிழ்ல எழுதணும். கேவலம் நினைக்க கூடாது. ஒரு வாகனத்தை கூப்பிடுறோம், சுமைந்து போதப்பா அப்படி 2 வாட்டி இங்க சொல்லுங்க, அவனுக்கு புரிஞ்சிடும். அப்பா பேருந்து போகுதுப்பா அப்படி சொல்லுங்க, புரிஞ்சிடும். எல்லாமே நம்ம பேச பேச சித்திரவும் நாப்பழக்கம், சித்திரவும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். உண்மைதானே? எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. மரபணுவில் இருந்த தமிழை நம்ம பேசவில்லை என்றால் அயலான் தந்த ஆங்கிலத்தை தூக்கி பிடித்தான் வாழ வேண்டும். இருமொழி கலந்து பேசுவது கொலை என்ற செய்தியை, தமிழ் சிதைவு, தமிழை குலைக்கும் கொலையை நம்ம செய்கின்றோம் என்று கூறி தமிங்கிலம் நமக்கு ஆகாது, அன்னை தமிழை நமக்கு போதும். ஆங்கிலம் கற்பது ஒன்றும் தவறில்ல. எந்த மொழியும் கெட்ட மொழி இல்லைங்க. எல்லா மொழியும் கற்றுக்குங்க, தவறில்ல. எந்த இடத்துல அதை வேணுமோ அந்த இடத்துல அதை பயன்படுத்துங்க, அதுவும் தவறில்ல. ஆனால் தமிழனாக நடிக்கவும் வேண்டாம், ஆங்கிலனாக நடிக்கவும் வேண்டாம். தமிழனாக வாழ்வோம், ஆங்கிலனாக வாழ்வட்டும். மொழியை ஊடகத்திற்கு மட்டும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். நம் தமிழோ உயிர் கொண்டது, உயிராக நாம் பயன்படுத்துகின்றோம். நம் தமிழுக்கு உயிர் உள்ளது என்பதை கூறி என் உடல்நிலை சரியில்லாதனால் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். ஒரு ஆள் கூட சொல்லலையே. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்கிறோம். ஆனால் தமிழ் எங்கோ எதிலோ இருக்கிறது என்று சிறப்பாக உரையாற்றிய அருமை பெரியவர் கி. கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம்.